ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோசி சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஈஸியான மெத்தடு தான், குயிக்காக வேலை முடிஞ்சிடும். நான் இந்தளவுக்கு முதல்ல புளி ஊற வச்சுருந்தேன், ஆனால் இந்த புளி பத்தவே இல்லை. இதே மாதிரி 2 மடங்கு நான் புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றியிருந்தேன். முதல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் 2 டைம் அதே 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்திருந்தேன். மொத்தம் 3 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி சேர்த்துருக்கேன். அதில் ஃபஸ்ட் டைம் ஊற வச்ச புளி பத்தவே இல்லை. ஒரு 400 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அதை ஒரு 100 கிராம் அளவுக்கு வச்சுட்டு மீதி 300 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து இந்த பூண்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா 100 கிராம் அளவுக்கு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, அதுக்கப்புறம் ஒரு 300 கிராம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். அது கூட தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டு மிளகாத்தூள், அதனால தான் கலர் இப்படி இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் 50 ml அளவுக்கு மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாகவே ஒரு 150 ml அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்தேன், ரொம்ப அதிகமாக நான் சேர்க்கல. அதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்தாச்சு. இது கூட மறுபடியும் 2 நெல்லிக்காய் அளவுக்கு புளிக்கரைசல் கரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டேன். முதல்ல நான் ஊற வச்ச புளி பத்தலை, அதுக்கப்புறமா 2 நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிட்டேன். உப்பும் காரமும் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா சர்க்கரை இன்னும் 2 இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து, அதுக்கப்புறமா வெந்தயம் கடுகும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். அதை சேர்த்து 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் கடுகு நல்லா வறுத்து வச்சுருந்தேன். அதை பொன்னிறமாக வறுத்து அதையும் அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் பூண்டை முதல்லையே எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி சேர்த்துப்பாங்க. நான் பச்சையாக சேர்த்தேன். அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிறக்கு லேட் ஆச்சு, அவ்வளோதான். மற்றபடிக்கு டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடை மிளகாய் தூள் போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் கலர் வந்திருக்கும். நான் வீட்டு மிளகாய் தூள் போட்டதுனால இந்த அளவுக்கு வந்திருக்கு. கலர் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, எண்ணெய் எப்படி திரிஞ்சு வந்துருந்துச்சு இல்லைங்களா, நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சுத்தமாக ஈரம் இல்லாமல் ஒரு மண்சட்டியில் கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறமா இந்த மண்சட்டியில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வடை சட்டியில் கொஞ்சமாக கடைசியில் சாதம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் இந்த மெத்தடில் செஞ்சு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஊறுகாய் தினையரிசி தயிர் சாப்பாடுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்த சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.